நிறைவாக உங்கள் அருகில் வாழ்த்து வந்துள்ள உங்கள் அருகில் மணமக்கள் வருவார்கள். உங்கள் கைகளில் அந்த மலர்த்தூவல் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் அருகில் வந்த பிறகு உங்கள் கைகளால் அந்த மலரை தூவி வாழ்த்துங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நாம் செல்கின்ற திருமணங்கள் எல்லாம் நம் கையில் அரிசி கொடுப்பார்கள். அரிசியை நாம் வீணாக்க கூடாது. அரிசி என்பது ஒரு உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருளை இல்லாமல் எத்தனை உண்கள் தவிர்க்கின்றன இந்த நாட்டில். அந்த உணவுப் பொருளை நாம் கீழே போட்டு வீணாக்குகின்றோம். அப்படி இல்லாமல் மலர்களால் நம்முடைய நிகழ்வுகளை வாழ்த்துகின்றோம். அந்த மலரையும் நீங்கள் அங்கிருந்து தூவும் போது மணமக்கள் தலையில் விடாது, உங்கள் முன்னிருக்கையில் அமர்ந்திருப்போர் தலையில் தான் விடும். அதனால் தான் அந்த மலர்களை நீங்கள் அவர்கள் தூவும் போது உங்கள் அருகில் நெருங்கி வருவார்கள். உங்கள் பக்கத்தில் வந்த பிறகு மனதார நெஞ்சார வாழ்த்தி மனமகிழ்வுடன் நெகிழ்வுடன் நீங்கள் ஒரு திருக்குறளை என்றவரை ஒரு திருக்குறளை சொல்லி அவர்களை வாழ்த்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது மணமக்கள் உங்கள் அருகில் உங்களை நோக்கி வருவார்கள். உங்கள் கைகளில் மலர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மலரை தூவி அவர்களை அன்போடு வாழ்த்துங்கள். இந்த முறைகள் அனைத்துமே நம்முடைய ஆட்சி தமிழர் விழா முறைகள் தான். உங்கள் அருகில் வந்து நீங்கள் வாழ்த்தும் போது மனதார நெஞ்சார அவர்களை வாழ்த்துவீர்கள். பிற திருமணங்களில் மூத்தோரான பாட்டிமாரை வழங்குகிறார்கள். இவைதான் நம்முடைய முறைகள். இவைதான் நம்முடைய தமிழர் திருமண முறைகள். நம்முடைய முறைகள் என்பது நமக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்குமான, அனைத்து மொழிகளுக்குமான உயர்ந்த பொதுவான முறைகள். அதனால்தான் நாம் எந்த முறைகளில் நம்முடைய திருமண விழாக்களை, இல்ல விழாக்களை நிகழ்த்துகின்றோம். இப்பொழுது மணமக்கள் உங்கள் அருகில் வருகிறார்கள். நீங்கள் மலர் தூவி அவர்களை வாழ்த்தலாம். எப்பேற்பட்ட எண்ணங்களோடு இந்த திருமணத்திற்கு நுழையும் முன் நீங்கள் வந்திருந்தாலும் வந்து இந்த நிகழ்வை கண்ட பிறகு உங்கள் மனதார, உங்கள் நெஞ்சார, உங்கள் உள்ளத்து உணர்வுகளை நிகழ்ச்சியோடு எண்ணி அவர்களை வாழ்த்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்போது அவர்கள் உங்கள் அருகில் வருகிறார்கள். இது போன்ற ஒரு பெரும் கொடுப்பினை என்பது அனைவருக்கும் கிடைக்காது. இந்த நம்முடைய திருமண முறைகள் தான் இந்த நேரில் வாழ்த்துகின்ற, மலர் தூவி வாழ்த்துகின்ற இந்த முறை செயல்பட்டு வருகிறது. ஆனால் இது போன்ற முறைகளை, இந்த நிகழ்வின் திருமண முறையை நீங்களும் உங்கள் வீடுகளில் இது போல் நடத்திட கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அழைக்கும் போது நாங்களே வந்து இது போல் நடத்தி தருகின்றோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள் திருக்குறள் பரப்பவற்றே. இந்த உலகத்திற்கு எல்லாம் பொதுவான உயர்ந்த நெறியை சொன்ன அந்த திருக்குறளை இந்த உலக மக்கள் அனைவருக்கும், இந்த தலைமுறைக்கும், அடுத்த தலைமுறைக்கும், இனி வருகின்ற மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தான் திருக்குறளை நாம் பரப்புகின்றோம். திருக்குறள் வழியில் இந்த நிகழ்வுகளை நாம் நடத்துகின்றோம். திருக்குறள் நெறியில் திருமணம் நிகழ்த்துவது என்பது